சும்மா அப்படி கன்வென்ஷனில் ஒரு ஸ்பிரிட் வரும், கன்வென்ஷனில் ஒரு உணர்ச்சி பூர்வமான காரியம் வரும். ஏதாவது கேம்ப் நடத்தும் போது பயங்கரமாக கமிட் பண்ணுவோம். ஆனால் அது நாள் அடைவில் நாம் எடுக்கிற தீர்மானங்களில் நாமே நிலைத்து நிற்கிறது இல்லை. அதிகாலை ஜெபம் தீர்மானம் எடுப்போம், அதில் நிலைத்து நிற்க முடியல. வேத வாசிப்பு, மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவேன், இந்த ஆண்டிலே 10 பேரையாவது ஆண்டவருக்குள் நடத்துவேன், சபைக்கு புதிய ஆத்துமாக்களை நிறைய தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை. அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கேட்க போறீங்க, ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே? இல்லை, நம்ம தயவு செய்து, எனக்கு நான் ஒரு சில காரியங்களை ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன், நான் தவறாக நினச்சிக்காதீங்க. இந்த பென்டிகாஸ்டலுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பென்டிகாஸ்டல் பாரம்பரியம், பெந்தகோஸ்தே பாரம்பரியம். நம்ம மற்ற சபைகளெல்லாம் பாரம்பரிய சபைன்னு சொல்லுவோம். ஆனால் பென்டிகாஸ்டலும் ஒரு சில பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து பெந்தகோஸ்தே தானா, பிறந்ததே பெந்தகோஸ்தே சபை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் என்னை டெடிகேட் பண்ணதே இந்த கடமலை குன்று சார்ந்த பாஸ்டர் ஃபுல் காஸ்பல் ஸ்தாபகர் தான், ஜான் ரோஸ் ஐயா தான் என்னை டெடிகேட் பண்ணது. ஸோ நான் பிறந்ததும் ஒரு பக்கா பென்டிகாஸ்டல் சர்ச் தான், வளர்ந்தது சோஃபார். அதனால் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது சொல்வதற்கு. நம்ம சொல்லாமல் வேற யார் சொல்லுவா? என்ன பெந்தகோஸ்தே எல்லாமே பாரம்பரியம் தான். அதுவும் இந்த இயர் எண்டிங், வருட கடைசி, வருட துவக்க ஒரு ஆராதனையே அது ஒரு பாரம்பரியமான ஆராதனையாக தான் நான் பார்க்குறேன். நம்ம விசுவாசி அத்தனை பேரும் அப்படியே பரபரப்பாக ஆகிற நேரமே டிசம்பர் 31 தான். இருக்கிறீங்களா இல்லையா? பரபரப்பாயிடுவான், டென்ஷன் ஆயிடுவான். அந்த கடைசி ஆராதனை, புது வருஷ ஆராதனை, அது இன்னும் பயங்கரமாக புஷ்ஷுன்னு. ஆனால் புஷ்ஷுன்னு முடிஞ்சிடும் 1ஆம் தேதி. நாம் எடுக்கிற தீர்மானங்களும் தீர்மானத்தை தவற விட்ட சாட்சிகளும் கேட்டு கேட்டு எனக்கு 58 வயசாச்சு, போர் அடிச்சிருச்சு எனக்கு. எடுக்கிற சொல்லுங்க, எடுக்கிற தீர்மானங்களும் தவற விட்ட தீர்மானங்களும், ஐயோ! அது எங்க சர்ச்சில் எல்லாம், நானும் ஃபுல் காஸ்பல் சபை தானே, அங்க சாட்சிக்கு டைம் கொடுக்கலைன்னா விசுவாசி சண்டைக்கு வந்துடுவான் பாஸ்டர்கிட்ட. என்னையா சாட்சினா, பழைய வருடத்துக்கு ஒரு சாட்சி, அப்புறம் நானும் பழைய வருஷ சாட்சி. அதாவது சாட்சியே பக்தி விருத்திக்கு தானே. ஆனால் பழைய வருஷம் நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட வயசில் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்தது ஒரு ஆளாச்சு எழும்பி, நான் இந்த ஜனவரியில் எடுத்த அத்தனை தீர்மானங்களையும் நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார்னு சொல்லி கேட்டதில்லைங்க. யாராவது எப்படி கேள்விப்பட்டிருந்தா கையை தூக்குங்க பார்க்கலாம். ஏங்க நான் சீரியஸாக கேட்குறேங்க, ஜனவரியில் எடுத்ததை டிசம்பர் 31 வரைக்கும் 12 மணி வரைக்கும் நான் அதை பக்காவாக மெயின்டைன் பண்ணேன், காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? எங்க கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. கன்வென்ஷன் அப்படிதான், கன்வென்ஷன்லையும் கர்த்தர் பேசுறாரு, நம்ம கீழ்ப்ப. அதுதான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்க போறோம், ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு தாரும். இந்த கன்வென்ஷன்ல நாங்க எடுக்கிற தீர்மானங்கள் அட்லீஸ்ட் அடுத்த கன்வென்ஷன் வரைக்கும் ஆகுது, அதுல நாங்க ஸ்டேபிளா நின்று தேவ சித்தம் செய்யணும்னு ஒரு கூட்டம் இந்த கன்வென்ஷன்ல எழும்பினா, இந்த கன்வென்ஷனுக்கு செலவழிச்ச செலவு, ஆமேன், பண்ண பிரசங்கங்கள் தேவனுடைய எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரிசல்ட்டா இருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். பிசாசு
அப்போ இத்தனை ஆண்டுகள் பிசாசு நம்மளை இந்த மாதிரி நம்ம இந்த கிராஃபில் போட்டு பார்த்தோன்னா நம்மளை போய் செக் பண்ணும்போது இந்த கிராஃப் ஓடும் இல்லை, அதில் இப்படி இப்படி இப்படின்னு மேலே போகும் பிபி, திடீர்னு ரைஸ் ஆகும், திடீர்னு இறங்கும். அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே ஏறுறதும் இறங்குறதும் ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கிறது. இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தண்ணீரை போல தழும மாட்டோம், நாணலை போல அசைந்து ஒரு நிலைவரம் இல்லாமல் வாழ மாட்டோம். இந்த கன்வென்ஷனில் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட பலப்படுத்தும் ஆவியானவரே. நான் பலவீனம் உள்ளவன் தான், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறவர், என்னை நிலை நிறுத்துகிறவர், என்னை வழுவாதபடி காக்கிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நான் பலவீனன், ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் எனக்குள் இருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு. ஆமென். இந்த ரூபன் அவனுடைய ஒவ்வொரு குணத்தையும் நம்ம பார்த்தோன்னா அதுலேயே மெசேஜ் முடிஞ்சிடும். தண்ணீரை போல தளம்பினவன். ஓகே, 1 நாளாகமம் திருப்புங்கள். 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசிக்கலாம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகிலும் சேஷ்டபுத்திரம். சிம்பிள்ங்க, சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லட்டுமா? இவன் பாவத்தினால் இழந்தான், இவன் பரிசுத்தத்தினால் பெற்றுக்கொண்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ராபா ஷகதானமா. இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானம் எடுங்க. ஆமென். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாவத்தை வெறுக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடி வருகிறார். ஒரு பரிசுத்த, நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற முத்திரை தரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த கிருபாசனத்தில் எழுப்ப நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? பாடுங்க தம்பி, தங்கச்சி, சகோதரா. என் ஜீவன் ரபா ரகலபா ஹந்த ரகதனா. கதறி கதறுதலோட பாடுங்க சத்தமா. என் என் ஜீவன் எல்லை எங்கிலும். இன்னைக்கு ஒரு பெரிய ஆழமான தீர்மானம் எடுங்க. பார்வையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அம்மா ஐயா, நாம் தவறி பேசுகிற வார்த்தைகள், கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்கிற பயம் நமக்கு இருக்குமானால், நாம் தனிமையிலே நம்முடைய குடும்பத்திலே பேசுகிற வார்த்தைகள்
நம்முடைய நண்பர்களோடு பேசுகிற வார்த்தைகள், சபையிலே பேசுகிற வார்த்தைகள், ஊழியர்களை குறித்தோ விசுவாசிகளை குறித்தோ பேசுகிற வார்த்தைகள், முன்னால ஒன்று பின்னால ஒன்று பேசுகிற வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், கோபத்திலே பதறி பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொன்றையும் குறித்து கர்த்தர் நியாய தீர்ப்பிலே கணக்கு கேட்பார். சபையே, உம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு முன்பதாக பிரீதியாயிருப்பதாக. நம்முடைய நாவு ஒரு அக்னியை போன்றது, தீ பிடிச்சு கொளுத்திருமா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க சகோதரி, வாலிப தம்பி, வாலிப சகோதரா, ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாயின் வார்த்தைகள், இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் அலைக்கழிக்கிற சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படும். வாயின் வார்த்தைகளினாலதான் சபைகளுக்குள்ளே தாறுமாறுகள், பிரிவினையின் ஆவிகள், ஒரு மனம் இல்லாத காரியங்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிற காரியங்கள், இதெல்லாம் பிசாசு அவன் கையில் இருக்கிற டூலா, ஒரு ஆயுதமா பயன்படுத்துகிறான். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வராது, இந்த வாய் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும் என்கிற ஒரு தீர்மானம் எடுங்கள் இந்த காலை நேரத்தில். ஒரே ஊற்றுக்கண்ணு கண்ணிலிருந்து தித்திப்பான கசப்பான தண்ணீர் வருமோ? அந்நிய பாஷை பேசுற வாயில அசுத்தமான பாஷையை பேசுறமா சகோதரி சகோதரா? அசுத்தம்னா நீங்க மற்றவங்க சொல்ற மாதிரி ரொம்ப கெட்ட வார்த்தைகள் அல்ல. ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். அதை மனசுல பதிவு வச்சுக்கோங்க. நம்மளே மார்க் போட வேண்டாம், நம்மளே ரேங்க் கொடுத்துக்க வேண்டாம். நான் பரவாயில்ல. நோ 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 நோ. கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகள், அதில் பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய சிந்தையில் பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய பார்வையில் பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும் ஆண்டவரே. பாவம் செய்வதினாலே ஜென்ம குணங்கள், உலக காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொடுத்த அந்த பாக்கியத்திலிருந்து நம்மை தள்ளி விடுகிறது. ஆனால் தகுதி இல்லாத ஒருவன் ஆண்டவருக்கு பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் காராட்டினால், தள்ளிவிடப்பட்டவனிடத்திலிருந்து பரிசுத்தத்திற்காக நின்ற ஒருவனுக்கு தகுதியை பார்த்தல்ல, அவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து கொடுக்கப்படுகிறது. ஆனா எரேமியாவை பார்த்தீங்கன்னா, எரேமியால யோசேப்பின் புத்திரருக்குன்னு சொன்ன அந்த பிரிவிலேஜ், அந்த பாக்கியம் எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்டது என்று எரேமியா 31:9 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எப்ராயிமை குறித்து நீங்கள் தொடர்ந்து தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசித்தால், அந்த எப்ராயிமும் ஆண்டவரை மறந்து, எப்ராயிம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செய்து ஆண்டவர் அவனை அடிக்கிறார், அவனை பார்த்து பயங்கரமாக பேசுகிறார். நான் கடைசியா சொல்றார், எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கைவிட வேண்டாம், எப்படி நான் உன்னை மறப்பேன்? இதுதாங்க ஆண்டுடைய அன்பு. இதுதாங்க ஆண்டுடைய அன்பு. இதுதாங்க ஆண்டுடைய அன்பு. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்கவை தீரே. எத்தனை பேர் இதை உணர்ந்து சரியான காட்டில் ஆரம்பி இந்த பாட்டை என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? கடந்த கன்வென்ஷன்ல இருந்து இந்த கன்வென்ஷன் வரைக்கும் எத்தனை முறை ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனீங்க? எத்தனை முறை ஆண்டவரை உங்களை உணர்த்துகிறதை பெருசா எடுத்துக்காம உங்க பாட்டுக்கு நீங்க போனீங்க? எத்தனை முறை ஆண்டவரை துக்கப்படுத்தணும்? எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தணும்? எத்தனை முறை விழுந்தோம்? ஆனால் இந்த பாடல் எழுதின தம்பி அவர் எழுதுகிறார் பாருங்கள், ஆண்டுடைய குணம்
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நீங்க பாடுங்க சகோதரா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே இன்னொரு முறை நாட்கள் முடியும் வரை. உண்மையா சொல்றீங்களா? சாகர வரைக்கும் உங்களுக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே. நான் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியா இருப்பேன்ப்பா.